கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து போதும். அவ்வளோ போதுங்க சிஸ்டர். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய அந்த வசனம் என்ன என்று சொன்னால், துதிக்கும் போது எரிகோ மதில்கள் என்ன ஆச்சா? விழுந்தது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தரே நம்ம துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா எரிகோ மதில்கள் எல்லாம் கூட உடைந்து போகும். ஹல்லேலூயா. அவர் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார். அந்த தேவனை இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் கலந்து அவரை ஆராதிக்க போகிறோம். தேவ தூதர்கள் கர்த்தரையை நோக்கி துதித்தார்கள். அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்தார்கள். இன்றைக்கு அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நம்ம எல்லாரும் கூட அவரை நம்ம துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம் தேவன் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். துதி கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவனை நம்ம எல்லாரும் ஆராதிப்போம் வாங்க என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்ம எல்லாரும் கூட கர்த்தரே நம்ம உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. உங்களோட துதியின் சத்தத்தை உயர்த்தலாமா? அவருடைய நாமம் பெருக வேண்டும் என்று அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிற தேவன். எங்க துதி இருக்கிறதோ கர்த்தர் அங்கே உலாவுகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவனை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அந்த தேவனை உயர்த்த போகிறோம். நீங்க எல்லாரும் கூட கர்த்தரையை உயர்த்துறீர்களா? ஏசப்பா நீங்க பெரியவர் தகப்பனே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரவராய் இருக்கிறீர் தகப்பனே, உன் நாமம் பெருக வேண்டும் தகப்பனே, உங்களை நாங்கள் உயர்த்த இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரையை நோக்கி துதித்த போது அவங்களுக்கு முன்பாக காணப்படுகிற ஒவ்வொரு தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிவிட்டார். துதி எல்லாத்தையும் மாற்றிவிடும். துதி நம்மளுக்கு வெற்றியை தரும். துதி நம்மளுக்கு ஜெயத்தை தரும். எல்லாம் தோல்விகளை மாற்றிவிடும். இந்த காலை வேளையிலே அப்பா உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் உன்னதத்தில் வாசமாக இருக்கிற தேவன் அப்பா என்று சொல்லி அவரை நாமத்தை நம்ம துதிக்கலாமா? அவரை கனப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி, அப்பாவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி. சத்தத்தை உயர்த்துறீர்களா? அப்பா எங்களை மட்டும் பாதுகாத்தரே உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும். ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் தான் நம்மளை உண்டாக்கின தேவன். சகலத்தையும் படைத்த தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. பாடலாமா எல்லாரும் கூட? மகிமைக்கும் பாத்திரரே, சத்தத்தை மகிமையே எந்தன் மனவாளரே, உந்த நாமம் அறிந்த என்னை, உன்மேல் கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். அறிந்த என்னை, உன்மேல் வாழ்ந்து கொண்ட என்னை விடுவி
என்று ஆராதனை செய்கிறார்கள். ஆமாப்பா, அவரை நோக்கி பார்த்து முழு பலத்திலிருந்து முழு இருதயத்திலிருந்து ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. நம்மளுக்கு துணையா நிற்கிற தேவனை நம்ம துதிக்க வேண்டும். சரிக்கிடும்போது விலங்கை தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சரிக்கிடும்போது விலங்கை தாங்கும் கிருபை உமது எனக்கு சேட்டைகளே எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாம்பரமே அடைக்கலமே தட்டி எல்லாரும் கூட நீ செய்கிற ஆராதனை நடுவில் என் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ செய்கிற ஆராதனையில என் தேவன் பிரியமா இருக்கிறார். அந்த தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் கூட அந்த நடுவிலே கர்த்தரை உயர்த்தும் போது சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் எல்லாம் மாறும், சோர்வுகள் மாறும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறும். எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி செல்லாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு பலவீனங்கள், ஒவ்வொரு சுகவீனங்கள் துதித்து கொண்டிருக்கும் போதே மாறும். சத்தத்தை உயர்த்தலாமா? என்னோட கலந்து எல்லாரும் நம்ம எல்லாம் கலந்து சத்தத்தை உயர்த்த போகிறோம். கெரூபிகள் செராபிகள் கர்த்தரை உயர்த்தி பாடினது போல இந்த நாள் நீ பாடின கர்த்தர் உயர்த்தப்படுகிறார், அவர் மகிமைப்படுகிறார். எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை ஆராதனை உயர்த்தலாமா?
மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. அந்த பிரசன்னத்துக்குள்ளே மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. அந்த பிரசன்னத்துக்குள்ளே அந்த பிரசன்னத்தை நோக்கி பார்த்து துதிக்கலாம். மகிமைக்கும் பாத்திரரே, ஆமா தகப்பனே, மகிமையே எந்தன் மனவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை. சபை முழுவதும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை என் தேவனே, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை. எஸ் பிரச்சனைகள் மாறுவதில்லை உமக்கே ஐயா, உமக்கே ஐயா. சொல்லலாமா? எங்க ஆராதனை உமக்கே ஐயா, எல் ஷேடா. அவரை நோக்கி பார்த்து எல் ஷேடா, நீ சர்வ வல்லவரா. அந்த பிரசன்னத்துக்குள்ளே ஒப்புவிக்கலாம். எல் ஷேடா எல் ஷேடா, நீ சர்வ வல்லவரா. ஆராதனை 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 யெகோவா தேவனுக்கு ஆராதனை, மகிமையான தேவனுக்கு ஆராதனை. சொல்லலாமா? யெகோவா தேவனுக்கு ஆராதனை, மகிமையான தேவனுக்கு ஆராதனை, மகிமையான தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆராதனை, மகிமையான தேவனுக்கு ஆராதனை, யெகோவா தேவனுக்கு ஆராதனை. சர்வ வல்லமையுள்ள சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை 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 யெகோவா தேவனுக்கு ஆராதனை, மகிமையான தேவனுக்கு ஆராதனை, யெகோவா தேவனுக்கு ஆராதனை, மகிமையான தேவனுக்கு ஆராதனை,
போன இருதயத்திலிருந்து எல் ஷடாய் என்ற சத்தம் உயர்த்தப்படட்டுமே. எல் ஷடாய் ஒரு விஷயம் நாங்க பாடும்போது மறுபடியும் 2 செகண்ட் டைம் நீங்க பாடணும். தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். கரங்களால் என்னை அணைத்து கொண்டீர் ஸ்தோத்திரம். சொல்றீங்களா? கிருபைகள் என்னில் பெருக செய்தீர் ஸ்தோத்திரம். கரங்களால் என்னை காத்து கொண்டீர் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. எல்லாம் கர்த்தர் மேல வைக்க வேண்டும். சிந்தனை எல்லாம் என் தேவனை நோக்கி உயர்த்தட்டுமே. தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் அப்பா உமக்கே தேவா உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போதும் நீ துடைத்து கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டே. கண்ணீரில் வந்த போது துடைத்து கண்ணீர் மத்தியிலே நீர் அவரை துதித்து கொண்டிருக்கும் போது அவர் கரம் கண்ணீரை துடைத்து விடும். மறுபடியும் சொல்லலாமா? கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்து. கண்ணீர் வந்த போது துடைக்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்து அம்மாப்பா கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. பாடுறீங்களா? மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. எல்லாரும் சொல்லணும். மகிமை கனமும் எல்லாம்
பரிசுத்தமாக்குவார். பரிசுத்த நீரே. கரங்களை உயர்த்தி பரிசுத்த அக்கினியை ஊற்றி கொண்டிருக்கிறார். இயேசுவே உமக்கே தேவா உமக்கே கனமும் எல்லாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும். தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உயர்த்துறீங்களா சத்தத்தை? தேவா உமக்கே உமையே துதிப்பே, உமையே ஆராதிப்பே. என் தேவனே அவரை நோக்கி பார்த்து அப்பா நீங்க பெரியவர், துதிகள் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவா நீர் வல்லவர் 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 தகப்பனே. கரங்களை தட்டி அவர் உன்னத நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உன்னத நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? துதித்துக் கொண்டிருக்கும் போதே துதிகள் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன், எரிகோ மதில்களே உடைக்கப்பட்ட தேவன், எரிகோ மதில்கள் எல்லாத்தையும் மாற்றின தேவன், நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாத்தையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எல்லாம் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தோல்விகளை எல்லாம் வெற்றி பாதையில நடத்த என் தேவன் வல்லவராயிருக்கிறார். எல்லாம் பலவீனத்தை சுகவீனமா மாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை ஒவ்வொரு மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. பக்தனாகிய தாவீதின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. துதித்துக் கொண்டிருந்த தாவீதின் மேல் அவருடைய ஆவி உலாவினது என்று நம்ம பார்க்கிறோம். துதித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் துதிகள் மத்தியில வாசமாயிருக்கிற தேவன், அவர் பெரியவர், அவர் கனத்துக்குரியவர். அவரை ஒரு நாளும் துதிக்க மறந்து விடாதே, ஒரு நாளும் துதிக்க விடாதே. துதி எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இரு. எப்பொழுதும் துதி சத்தம் உன் நாவில இருந்து கொண்டே இருக்கணும், உன் இருதயத்திலே இருந்து கொண்டே இருக்கணும். பரலோகத்துல தேவதூதர்கள் பரிசுத்தர் 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 என்று அவரை நோக்கி கதறி அவரை துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில கூட துதி எப்பொழுதும் இருக்க வேண்டும்,
எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு புதிய பிரசன்னத்துக்குள்ள ஒரு புதிய பிரசன்னம், ஒரு புதிய அபிஷேகம் வாழ்க்கையில கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனே உமக்கு நன்றி. அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கலாமா? பாஸ்டர் அம்மா அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாரும் கூட நம்ம ஜெப நிலைமையில இருப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கிருபியா நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த அருமையான அந்த காலவளைக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் காலவளையிலே இப்படியாய் ஆராதிக்கும்படி எங்களை நிற்க வைத்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய சக்தியினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவினாலே எங்களை நிற்க வைத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியிலே வாசம் பண்ணினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படி, எங்கள் மத்தியிலே நீர் சஞ்சரிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் காலவளைக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே நீர் அசை வாடினதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்னாய் இருக்கிறா அப்பா சத்திய வசனத்துக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படி, நீர் பேசும்படி ஆண்டவரே எங்களை நீர் உயிர்ப்பிக்க செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்திய வசனத்திலிருந்து நாங்கள் அவைகளின் படி நடக்கத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே நீர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்தவனமாக போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே கடந்து போக என் தேவ கிருபை செய்யும். நீர் காத்து கொள்ளும் என் தேவா. எங்கள் மத்தியிலே நீர் வாங்க பரிசுத்த ஆவியானவரே நீர் உலாவிக் கொண்டிருக்க, சஞ்சரித்து கொண்டிருக்க என் தேவா கிருபை செய்யும் அப்பா. இயற்கையை கூட எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்தீரே, சாதகமாக்க தந்தீரே. உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் முழு பொறுப்பை எடுத்து நடத்தும்படி துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.